தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க கணேஷ் விநாயகன் இயக்கத்துல அருள்வான், அருள்நிதி, ரம்யா பாண்டியன், ஆரவ் நடிச்சிருக்காங்க. படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடம் ஒரு கிராமத்துல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. படம் பத்தி இந்த டீம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், வாங்க பேசலாம். கணேஷ் சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க Thank you. படங்கள்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெசேஜோட இருக்கும் உங்க படங்கள். சோ இந்த படம் என்ன ஸ்பெஷல் சார்? அருள்வான் ஏன் டைட்டில் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி இது நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்னதுதான். ம். வான் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் எதிர்பார்த்தோம். அதாவது ஓகே. ஸ்கைய கனெக்ட் ஆன இந்த ம். மக்கள் தான். ம். அண்ட் உங்களுக்கு தெரியும்ல, ஃபாரஸ்ட் ஸ்கை எல்லாம் சேர்ந்து அந்த வான் ஆ. அப்படின்றது அது ம். கொஞ்சம் ரீச்சா இருக்கும்னா, அது வேற ஒரு மூவிக்காக வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல அந்த நேம் இருந்துச்சு. So, சரி. அதனால அது தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது அப்படின்னு வந்து கேட்கும்போது ம். தான் ம். நமக்கு என்ன பிளஸ்ஸிங்கா அந்த 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 ஃபாரஸ்ட் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே. அருள் அப்படின்ற ஒரு பேர் ஜாயிண்ட் ஆகி அப்படி அருள்வான். ம். ம். எனக்கு தெரிஞ்சு அருள்நிதி எந்த ஹாரரும் இல்லாம, எந்த ஃபைட்டும் இல்லாம, எந்த பயமுறுத்தலும் இல்லாத நடிச்ச ஒரு காமா, குவைட்டா நடிச்ச படம் இந்த படம் தான் நெனைக்கிறேன். பர்ட்டிகுலரா அருள இந்த ரோலுக்கு எப்படி சூஸ் பண்ணீங்க? சொல்லுங்க சார். அவர் எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாரு? இல்ல இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், நான் இது 2வது படம் என்ன ம். சாரோட. ம். ஃபர்ஸ்ட் தகராறு பண்ணேன், ம். அதுக்கு அதுக்கு அடுத்த படமா இதை பண்ணேன். ஆக்சுவலி நிறைய சினிமா பத்தி ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணிப்பாரு. அஹ், அதே மாதிரி நீங்க நான் என்ன பண்றேன் அப்படின்ற டீட்டெயிலையும் வந்துட்டு கேட்டுப்பாரு. இப்போ ஒரு ம். நல்ல ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கணேஷ், நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ம். நம்ம நெக்ஸ்ட் அவரு, ஏன்னா நிறைய இயக்குனர்கள் அவர் 2வதா மூவ் பண்ணல. ஓகே. அஜய் அஜய் ம். வந்துட்டு ம். பண்ணாப்புல, ம். அஜய் ஞானமுத்து, அதுக்கப்புறம் நான் டிமாண்டி தான். காலனி 2 அவர் ஆமா, பண்ணாரு. நான் தான். ஏன்னா அவரு ரொம்ப அந்த கேரக்டர் ஒத்து போகணும் அவருக்கு. ஸோ ம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அது அது பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் வச்சு நான் கரெக்டான ஒரு கதையை சூஸ் பண்ணி, அந்த கதையை கண்டிப்பா வந்துட்டு ஹிட் குடுக்கணும் அப்படின்ற ஒரு ஓகே. பாயிண்ட்ல நான் கொஞ்சம் நான் சில கதைகள வந்துட்டு அவர்கிட்ட சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டு, ம். இது ம். ஒரு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கதைய சூஸ் பண்ணி சொன்னேன். அது சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ம். ஆ அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சாரு. என்னையே திருப்பி கேட்டாரு. ம். "இது கரெக்ட்டா இருக்குமா கணேஷ்?" அப்படின்னேன். ஓகே. அப்புறம் "இல்ல சார், இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல படமா உங்களுக்கு அமையும். ஆ 100% வந்துட்டு நம்பி வாங்க" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரோட நண்பரோட அத டிஸ்கஸ் பண்ணாரு. அவரும் ம். அதத்தான் நான் சொன்னத சொன்னாரு. அப்படிதான் இதுல ஜாயின் ஆனேன். ஓகே. ஆரவும் இருக்காரு, அருள்நிதியும் இருக்காரு. இதுல யாரு ஹீரோவா நம்ம சொல்றதுன்னே எனக்கு 2 தெரியல. பேருமே ஹீரோ தான். அதாவது ஆ. அ இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்குமான போராட்டத்துல ஒரு மனிதரும், ம். ம். இந்த சொசைட்டிக்காக போராட்டத்துல ஒரு மனிதருமா தான் அந்த. பொதுவா ஒரு மண் சார்ந்த கதைகள் எடுக்கும்போது நெறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இந்த கதைய எங்கேருந்து புடிச்சீங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஷூட்டிங்ஸ் போனப்ப ஒரு பொண்ணு சொன்னதாவலாம், அது ஒரு கதை உருவாச்சு அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி ஸ்டோரி நீங்க சொல்லுங்க சார். எப்படி இந்த கதை உருவாச்சு? ஆக்சுவலி ஒரிஜினலே அதுதான். ஏன்னா ம். நான் அந்த பத்திரிகை பேர் சொல்லல. ம். ம். அதுல பப்ளிஷ் ஆகியிருக்கும். நான் நான் எடுத்து குடுத்த வீடியோ தான் அதுல பப்ளிஷ் ஆச்சு. ஓ! சரி, சரி. ஸோ நான் நினைச்சேன், ட்ரெக்கிங் வந்துட்டு போற பழக்கம் இருக்கு எனக்கு. ஸோ அந்த மாரி வந்துட்டு ம். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போனேன். ம். அங்க ம். போகும்போது இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் ஆக்சுவலி எனக்கு எஜுகேஷன் ரொம்ப ட்ராப் ஆகுது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டுச்சு. ம். ம். அப்புறம் அதனோட டீட்டெயில் கேட்டேன். கேட்கும்போது வந்துட்டு ஒரு வீடியோ பைட்ஸ் மாதிரி வந்துட்டு எடுத்தேன். ஓ! எடுத்து நான் ஒரு பத்திரிக்கைக்கு குடுத்தேன். அது இமிடியேட்டா பப்ளிஷ் பண்ணாங்க. ம். ம். பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே லைனுக்கு வந்துட்டாங்க. ம். ம். அந்த ஊர் எங்க இருக்கு, அந்த குடி எங்க இருக்குன்ற டீட்டெயில் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க போய் அந்த பொண்ண கொண்டுட்டு வந்து, இன்னைக்கு அது காலேஜ் முடிச்சு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இப்ப அந்த மாரி ஒரு ஸ்கூல் இயங்கிட்டு வருதா? இல்ல ஸ்கூல் இல்ல அந்த ஊர்ல. ஸ்கூல் ஆக்சுவலி இப்ப வரைக்கும் ஆக்சுவலி இல்ல? இப்ப எல்லா இடங்களுக்கும் நீங்க வந்துட்டு இது என்னோட நார்ம்ஸ் கிடையாது. இது கவர்மெண்டோட நார்ம்ஸான்றதும் தெரியாது. ஆ ம். எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்கூல பாதைகள் வந்துட்டு இல்லாத இடத்துல ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாது. ம். ம். ஏன்னா, இங்கருந்து இங்கருந்து போய் சொல்லிக் குடுக்குற வாத்தியாருக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வேணும் ஃபர்ஸ்ட்டு. ம். அப்புறம் ம். மார்னிங் வந்துட்டு 9 மணிக்கு ஸ்கூல் நடக்குதுன்னா, அவங்க எவ்வளவு தூரம் டிராவல் ஆகி போணுன்றது ஒண்ணு இருக்குது. ஒரு விஷயம் சார், இந்த மலை கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே அந்த கிராமத்துக்குள்ள தான் இருக்குதுன்னா, அந்த பெண்கள், அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஒரு படிப்பே, ஒரு பள்ளிக்கூடமே இல்ல அப்படின்னா, சோ அவங்களோட எதிர்காலம், அங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்கலாம் எப்படி வளருவாங்க? என்ன மாதிரி சூழல்ல இருப்பாங்க? இல்ல இதெல்லாம் அந்த படத்துல சொல்லியிருக்கீங்களா? இருக்கு, இருக்கு. ஆக்சுவலி ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு, இப்ப எல்லாருமே வந்துட்டு நீங்க இங்க வாழுங்க அப்படின்னு சொல்லல. ம். ம். நீங்க அடுத்து மைக்ரேன் ஆகுங்க, வாங்க. இங்க ம். வந்துட்டு நகர்ப்புறங்கள வந்துட்டு சந்திங்க. ஓ! இந்த சரி. மக்களோட பழகுங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுது. அரசாங்கமே அததான் சொல்லுது. நீங்க ம். அங்க ம். அங்க அங்க அந்த காட்டுக்குள்ளார கஷ்டப்பட வேணாம்
ஓகே. ஆ அடுத்த ஜெனரேஷனா வேற வேற ஒரு லெவலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது வேணாம் அப்படின்னு. ம். ஆனா ஆக்சுவலி வந்துட்டு அந்த மண்ணுக்காகவும், அந்த மக்களுக்காகவும் இன்னும் வந்துட்டு போராடுற மக்களா தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, ஓகே. ம். அத தாண்டி வர பழக்கங்கள் கம்மியா இருக்குது. ம். ஆ ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்துல அதுதான் எனக்கு வந்துட்டு தோணுதே தவிர, ஓகே. அ ஆனா அவங்களுக்கான கஷ்டங்கள் இருக்குது. அதாவது கஷ்டங்கள்னா, இப்ப அவங்க நெனைக்கிற மாரி எனக்கு வந்து கார் வேணும், ஆ ம். நான் ஜுவல் வேணும் அப்படின்னு ஆசைப்படல. அவங்க ஓகே. 4 செவுத்துக்குள்ளார வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றத மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ம். அவங்க அன்றாடம் வந்துட்டு வணிக ரீதியா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏதோ ஹனியோ, கிழங்குகளோ எடுத்துட்டு வந்து கீழ குடுத்துட்டு, ம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு மேல போயிர்றாங்க. வாங்கிட்டு போறாங்க. ஸோ இது அவ்வளவுதான் அவங்களோட பழக்கவழக்கங்களா இருக்குது. இப்ப ம். கல்வி ஒவ்வொரு மனிதனையும் வந்துட்டு ஒரு ஒரு பரிமாணத்த வந்துட்டு ம். ம். மாற்றும். அந்த மாரி வந்துட்டு சில கிராமங்கள்ல உங்களுக்கே தெரியும். சில கிராமங்கள்ல இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறாங்க. ம். இன்னைக்கு டாக்டரா இருக்கிறாங்க. ஒருத்தங்க ஐஏஎஸ்ஸா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு அது அவங்களோட ஃபேஷன் வந்துட்டு அத படிக்கணும்னு. அப்படி ம். நெனைக்கிற எல்லாருமே அத அடுத்த கட்டத்துக்கு போயிர்றாங்க. ஸோ அதனால நம்ம கவர்மெண்ட்ட குறை சொல்லியோ, இல்ல இவங்க இப்படி இருக்காங்கன்ற குறை சொல்ற பாயிண்ட்லயோ நம்ம பொதுவா அந்த மாரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத இடத்துல ஷூட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. சாப்பாடு எடுத்துட்டு போறது கஷ்டம். நம்ம போனா கீழ இறங்கி வர முடியாது. அங்க தங்குறதுக்கான விஷயங்கள், இந்த மாரி ஹீரோயினுக்குலாம் அழகான ஹீரோயின கொண்டு போய் அவங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கான விஷயங்கள், இந்த ரெஸ்ட் ரூம் போறதுக்கான விஷயங்கள், இதெல்லாம் பண்ணி குடுக்கணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கு. இந்த படப்பிடிப்பு எப்படி நடந்தது சார்? ஆக்சுவலி இவங்ககிட்ட இப்ப சிஸ்டர்கிட்ட கதை சொல்லப்போதோ, இல்ல ம். குழந்தைகிட்ட கதை சொல்லம்போதோ, ம். ஆரவ் சார்கிட்ட சொல்லம்போதோ, இப்ப அருள் சாருக்கு பெரிய போர்ஷன் இல்ல, ம். ஹில்லுல, அதாவது டவுன்ல நாங்க இருக்கிற ஓகே, லொகேஷன்ல. ஓகே. ம். அவர் வந்து அ ஜெனரல் பாயிண்ட்ல சிட்டிக்குள்ளாரையும், அதுக்கப்புறம் சில அவருக்கு போர்ஷன் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்ல. ஆமாமா. ம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையும் இருந்தது. இப்ப இவங்க எல்லாமே அங்க வந்துட்டு நெசசரியா வந்து அங்க தங்குற இது இருந்துச்சு. ஓகே. ஆ ஆ ஒரு 18 டேஸ் வந்துட்டு அந்த அந்த பிளேஸ்க்குள்ளாரயே ஸ்டே ம். பண்ணணும். அங்க ம். வந்துட்டு அக்காமடேஷனா வந்துட்டு என்ன டென்ட் தான் வந்துட்டு போடணும். டென்ட் தான். சில ம். ஹட் இருந்துச்சு. நாங்க ம். போட்ட செட் அது. ஓ! சரி, சரி. அ இதுதான் இந்த லொகேஷன் தான்னு ஒண்ணு சூஸ் பண்ணிட்டாரு டிஓபி. ஸோ ம். ஸோ ம். இப்ப இதுக்குள்ளார வந்துட்டு போகணும் அப்டின்னும்போது இவங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணோம். ம். ஸோ இந்த ம். மாரியான சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆமா, பண்ணிக்கணும். நீங்க ம். இத பண்ணிக்க முடியுமா? ஓரளவு வாஷ்ரூம ஓரளவுக்கு வந்துட்டு தான் பண்ண ம். ம். முடியும். ஆ ரொம்ப பண்ண முடியாது. ஸோ ஓகே. ஃபுட் இப்படிதான் கிடைக்கும். ம். ஸோ இதெல்லாம் ஓகேவா? அதாவது கதை ஃபர்ஸ்ட்டு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் அடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி சொல்ல வந்துட்டு வேண்டியது. சொல்லிட்டு, வேண்டான்னு நான் சொல்லிட்டாங்களா? கதை சொன்னேன்னா முதல்ல கையெடுத்து கும்பிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஸோ ஆமா. அதனால அவங்க ம். கதை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால, ம். ஸோ இது ம். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்றத தாண்டி, ம். ம். இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான். அதாவது நான் நான் இத சாதாரணமா கடந்து போயிட முடியாது. ம். அதாவது இதுல நெறைய வலிகளும் வந்துட்டு, கஷ்டங்களும் இருக்குன்னு நான் ஆரம்பிச்சேன் ஒரு ஓகே, சீக்வென்ஸ. ஓகே. ம். அது எல்லாமே இவங்களுக்கு தான். நாங்க நாங்க இப்ப செலக்ட் பண்ண இந்த விஷயம் இந்த வேர்ல்டுக்குள்ளார இந்த மக்கள ம். கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது தான் எங்களோட பெரிய ஓகே. இது. இதனால 2 பேருக்கு நல்ல விஷயம் இப்ப ம். நான் ம். நான் ஒரு விஷயத்த சொல்லி பப்ளிஷ் ஆயி அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாரி, இந்த படத்த பார்த்து இந்த அஃபிஷியலா இந்த ஆபீசர்ஸ் வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்குதா? இத வந்துட்டு என்னன்றத வந்துட்டு பாருங்க அப்படின்ற இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல இத வந்துட்டு அடுத்த ம். கட்டமா ஒரு ம். நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இது அது மாரி ரொம்ப நெறைய சந்தோஷமான கிராமங்கள், விஷயம். இது மாரி அறியப்படாத நெறைய கிராமங்கள் தமிழ்நாட்டுல இருக்குல்ல சார். நெறைய ஊர்களுக்கு பக்கத்துல இருக்கு. இன்னும் பாதி பேருக்கு அந்த கிராமம் இருக்கான்னு கூட தெரியல. தெரியல. ஏன்னா, அங்க ஆக்சுவலி வந்து நெறைய ரேடியோ, நெறைய பேர் டிவியோ எந்த வசதிகளோ இல்லாத நெறைய மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி. ஆக்சுவலி இங்க இவங்க இவங்க பாயிண்ட்ல 37 சமூகம் சொல்றாங்க. ஓ! அதுல 27 சமூகம் தான் இப்ப இருக்குது. ம். ம். மீதி சமூகங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இத வந்துட்டு அந்த அழிவ தெரியல. ஆமா ம். முடிஞ்சு முடிச்சுட்டாங்க போன அப்படின்னு. முடிஞ்சு சமூகமா இருக்கும். முடிஞ்சு ம். முடிச்சுட்டாங்க ம். ம். அப்படின்னு. அந்த 27 சமூகமும் ம். இப்ப ஒரு இடத்துல இந்த படத்துல காடர் மொழிய யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓ! ஓகே. ம். ம். ஸோ இப்ப இப்ப அந்த இந்த காடர் அவங்க அந்த சமூகத்த லாங்குவேஜ் தான் பேசுறாங்களா ஆமா, வீட்ல ஆமா, ஆமா, எல்லாரும்? ஆமா. ஓகே. ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எழுத்து வடிவம் கிடையாது. மொழி ம். வடிவம் மட்டும் தான் அப்படின்னு. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க குழு வந்துட்டு ஒரு 10 இடத்துல இருக்கிறாங்க. ம். ஓகே. வேற, 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 வேற கனெக்ட்ல இருக்கிறாங்க. இப்ப ம். நான் இந்த இந்த கதைக்குள்ளார ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்ப ஒரு ம். பொண்ணு வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு 15 நாள், 20 நாளையில ஒருத்தனுக்கு மணம் முடிக்கிறதுக்கான தேர்வா இருக்குது. அவங்க உறவினர்களுக்குள்ளாரே மனம் முடிச்சு ஆமா. வைக்கிறாங்களா? இல்ல அந்த ஊர்ல இருக்கவங்கள இல்ல, மனம் இல்ல, இல்ல, முடிச்சு இல்ல, 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 வைக்கிறாங்களா? இல்ல. ஆ. அவங்கள சார்ந்து மட்டும் தான் அத ஓ! பண்றாங்க. ஓகே. ஸோ, இப்ப மணமகனையே காட்ட மாட்டேங்கிறாங்க. எந்த ம். பர்ட்டிகுலர் பிளேஸுக்குள்ளார யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கல்ல எடுத்து, அந்த கல்லுக்கு ஒரு பேர் வச்சு, ம். ஆ ஸோ அந்த பொண்ணுக்கு எந்த கல்ல எடுக்குதோ, அந்த மணமகன வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. அச்சச்சோ! ஏன் இப்படிலாம். அப்டின்னா, ஆ. அதுலயும் அவங்க அது தப்புன்னு சொல்லல. அவங்க யாருக்குமே எந்த பாகுபாடும் வேணாம் அப்டின்ற பாயிண்ட் தான்.
ஒருத்தனை புடிச்சிருக்கு, ஒருத்தனை புடிக்கலன்ற பாயிண்டே இது இருக்கக்கூடாது. இங்க காலகாலமா எல்லாமே அவங்க ஒரு சமம் அப்படின்னு பழக்கமா ஆமாமா வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறாங்க. ம். ஸோ அந்த மாரி நெறைய அந்த மேஜிக்கலா திருமணங்கள்லாம் நெறைய காட்டுக்குள்ளார எப்படி அது வழக்கமான திருமணமா நடத்துறாங்களா? அதெல்லாம் படத்துல காமிச்சிருக்கீங்களா? எப்படி அது? இல்ல வழக்கமான ஜென்ரலா வந்துட்டு என்னன்னா, அந்த ம். அவங்க கும்பிடுற குலதெய்வ சாமிக்கு முன்னாடி தான் அந்த தாலிய மணம் ஓகே. முடிக்கிறாங்க. ம். ஸோ அந்த திருமண அதுதான் நடக்குது. அந்த பொருத்தங்கள் உங்களுக்கு தேன்ல தெரியும். அந்த பொருத்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு பழக்கவழக்கங்கள் இருக்கு. சிலவங்க வந்துட்டு மட்டைய ம். நேர்கோணல்ல வந்துட்டு கிழிச்சாங்கன்னா வந்துட்டு பொருத்தம் கரெக்ட்டா இருக்குது. கல்யாணம் ஓ! பண்ணிக்கணும் ஒரு சமூகமா இருக்குது. இந்த ம். சமூகம் இப்படி ஒரு பாயிண்ட்ட வச்சுக்கிட்டு இந்த பையன் அது ஏன்னா இவங்களுக்கு ஜாதகம், ராசி ம். அதெல்லாம் கிடையாதுல்ல. ஓகே. ஸோ அதனால இப்படி பணம் புடிச்சுக்கிறாங்க. அருள் பேசிக்கலி நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அது எனக்கு நல்லா பெர்சனலாவே தெரியும். இந்த படத்துல வந்த பிறகு அவரு கண்டிப்பா மைண்ட் மாறி இருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு ஒரு பொலிட்டிகல் ஃபேமிலிலேருந்து வரதுனால, அவரு ஏதாவது இன்புட்ஸ் குடுத்தாரா அந்த கிராம மக்களுக்கோ? இல்ல இல்ல, வேர்ட்ஸ் இல்ல. ஏதாவது ஆக்சுவலி குடுத்திருக்காரா? வந்து என்னன்னா, அந்த கதைய கேட்டோனே அவர் வந்துட்டு ஓகே பண்ணிக்கிட்டது என்னன்னா, அத நம்ம ம். சொல்லாம யாரு சொல்றா? அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு ம். வந்துச்சு. ம். ஆ ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்குதா கணேஷ்? இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்களா? அப்படின்றது நேர்ல நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்குள்ளார அது ஓ! தோணுச்சு. ஓகே, ஓகே. இது கண்டிப்பா ஒண்ணு பண்ணணும்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனா யூசுவலா உங்களுக்கு தெரியும்ல, அருள் சார் ஒரு விஷயம் பண்ணாருன்னா, அது யாருக்குமே தெரியாது. ஆமாம். அவருக்கு அந்த அந்த சிறு வயதிலேருந்து அந்த பழக்கம் ம். இருக்கு போல ஹேபிட். இருக்குது. ஆமா. ஸோ அதனால அத வந்துட்டு வெளியில தெரியாது. ஆனா நீ என்ன வேற என்ன கண்டிப்பா சொல்லணும்? 100% பண்ணுவாரு. தேங்க் யூ. ரம்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது இருக்கு. சாமி. திருமணத்துக்கு பிறகு தான் நெறைய படங்கள் வருதா? இல்ல இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே நடிச்ச படங்களா தெரியல. ஏன்னா போன வாரம் தான் சாருகேசி படம் பார்த்தோம். அதுல அப்படியே ஒரு அற்புதமான நடிப்பு குடுத்தீங்க. திடீர்னு பார்த்தா அருள்வான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு என்னடா இது? படம் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நடிச்சாங்களா? இல்ல மேரேஜ்க்கு அப்புறம் கமிட் ஆன படமா? அப்படிங்கிறது எனக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. நீங்க தான் தெளிவுபடுத்தணும். சொல்லுங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடிச்ச படம் தான். ம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன் பை ஒன் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுது. ஹஸ்பண்ட் நடிச்சுப்பாரு. செம்ம லக்கிப்பா நம்மளுக்கு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாங்க. நினைக்கல. நானே சொல்லிட்டேன். ஐ திங்க் நீங்க எனக்கு லக்கி தான். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அவர் அவர் lucky. வந்ததுனால நான் ஆமா. லக்கி அப்படின்னு. சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது? இப்ப லைக் ப்ரமோஷன்லாம் நீங்க வந்து கொல்கத்தா ஐ திங்க் சோன்னு நெனைக்கிறேன். பஞ்சாப். பஞ்சாப். அங்கேருந்து நீங்க வரணும் அப்படிங்கும்போது, எல்லாரும் சொல்லி அனுப்பி அந்த மாரிலாம். அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவ். ஹஸ்பண்டும் சரி, இன்லாஸும் சரி. ம். ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னோட வொர்க்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்போ ம். கடமைக்கும் அனுப்பிச்சு வைக்க மாட்டாங்க. இல்ல கவலையோடயும் அனுப்பிச்சு வைக்க மாட்டாங்க. ரொம்ப பெருமையா, சந்தோஷமா அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்போ சூப்பர். நான் வந்து சாருகேசி முன்னாடி வந்தேன் ம். சென்னைக்கு. ப்ரமோஷன் வந்துட்டு அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. ம். இம்மீடியட்டா இவங்க இந்த ரிலீஸ் படம். டேட் சொன்னாங்க. ம். ஸோ ப்ரமோஷன் ஒர்க் இருக்கும்னு சொன்னாங்க. ம். ஸோ அவர் வந்திருந்தாரு சாருகேசி ரிலீஸ் டைம்ல. ஓகே. அப்ப அவரு சொன்னாரு, ஐ திங்க் நீங்க ஸ்டே பண்ணணும்னு ப்ரமோஷன்ஸ்க்கு. சரின்னு ம். சொல்லிட்டு அவரு பஞ்சாப் போயிட்டாரு. ஸோ இப்போ திருப்பி ரிலீஸ்க்கு வராங்க. இன்லாஸும் வராங்க அருள்வான் அப்படியா? பாக்குறதுக்கு. சூப்பர், சூப்பர். அவங்கலாம் ரொம்பவே ஹாப்பி. இந்த படத்தோட கேரக்டர், டைரக்டர் சொல்லும்போது உங்களுக்கு அட்மையர் ஆன விஷயங்கள் என்ன? யூசுவலி ஒரு ஹீரோயினா நமக்கு வந்து டூயட் பாடுறதுக்கோ, இல்ல அந்த மாரி விஷயங்களுக்கு அந்த மட்டும் மாரிலாம் தான். நான் எதிர்பார்க்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி வரதும் கிடையாது. நான் ம். எதிர்பார்க்கிறதும் கிடையாது. ஒரு சின்ன வேரியேஷன் நான் எதிர்பார்ப்பேன். அது ம். ஒரு ம். எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பார்க்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே. சாருகேசி எடுத்த ரீசன் அதுதான். ம். ம். இதுவரைக்கும் பண்ணத விட அது டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். ம். அதுக்குன்னு நான் வந்து ஹைடெக் கேர்ள் இல்ல வேற மாரி பண்ணணும்னு கிடையாது. அந்த ம். பண்ற கேரக்டரைசேஷன்ல ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு ஓகே. ஆசைப்படுவேன். ம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த லாங்குவேஜ். ம். அது ம். வித்தியாசமா இருக்கும்போது அதோட ஃப்ளேவரே எனக்கு வேற மாரி தெரிஞ்சது. ஓகே. ஸோ ம். அண்ட் அவரு கதை சொல்லும்போது இப்ப எப்படி கேஷுவலா பேசுறாரோ அந்த மாரி கேஷுவலா தான் கதை சொல்லுவாரு. பட் ம். இம்பாக்ட் அதிகமா இருந்தது. ஓகே. அண்ட் ம். அதுவும் நான் பிலீவ் பண்ணுவேன். இப்ப எதார்த்தமா பேசும்போது ஒருத்தங்க நம்ம மனசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, ம். அதுதானே ம். ஒரு ரியாலிட்டி செக். அப்ப ஆடியன்ஸ்க்கு அப்படித்தானே ரீச் ஆகும். கரெக்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப புடிச்சது. இந்த நீங்க பேசுற அந்த காடர் லாங்குவேஜா? அதுல எங்களுக்கு ஏதாவது சில வார்த்தைகள் பேசுங்க பாப்போம். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காண்டி. இது நான் நேத்தே நினைச்சேன் கேட்பாங்களோ அப்படின்னு. நேத்து யாருமே கேட்கலன்னோனே நான் அத கொஞ்சம் கூட பிரஷ் பண்ணாம அது சரி. ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வருமே. இந்த குடியில யாராவது ஒருத்தர் படிச்சிருந்தாலும், அ. சேரி நாடு விட்லாஞ்சேரியின் நிலைமாய் வந்திருக்காது. ஓ! எப்படி அந்த லாங்குவேஜ் இவங்க கத்துக் குடுத்தீங்களா சார்? எப்படி சார்? ஆன் த ஸ்பாட். அ. ஏ ஆன் த ஆமாமா. ஸ்பாட் ஆன் த எப்படி? ஸ்பாட் நம்ப தான். மாட்டேங்கிறாங்க சார். ஆக்சுவலி நாங்க ஒரு அனீஸ்ன்னு சொல்லி ஒரு தம்பி வந்து ம். வால்பாறையில இருந்து வந்துட்டு ஏடி மாரி ஓ! வொர்க் பண்ணாரு. அ ஓகே. அவரு வந்துட்டு நாங்க இப்ப தமிழ்ல ம். குடுத்துருவோம். அத ம்.
அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியில வந்துட்டு இவங்களுக்கு குடுத்துருவாங்க. அவங்க கொஞ்சம் செட்ல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாமாமாமா. ஸ்பாட்ல தான் குடுத்தாப்ல. ஸ்பாட்ல குடுத்தோனே கொஞ்சம் இப்ப சில ரொம்ப 3 பக்கம் 4 பக்கம்லாம் குடுக்கும்போது கொஞ்சம் திணறுவாங்க. ஜென்ரலா இப்ப நம்ம வந்துட்டு ஓகே. ஒரு பாயிண்ட்ல இதுக்குள்ளார இந்த மீட்டருக்குள்ளார இவ்வளோ போதும் அப்படின்னா, ம். ம். நீங்க அதெல்லாம் விஷயம் தமிழ் கிடையாது. பேசுறாங்களா படத்துல? இல்ல அந்த லாங்குவேஜ் மட்டும் இவங்களுக்கு பேசுறாங்க. தமிழே இருக்காது படத்துல. ஆனா அந்த லாங்குவேஜ் படம் மட்டும் தான். வந்து மக்களின் புரிதலுக்காக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு போட்டு தமிழ்ல வரும் படம். அதுதான் ரிலீஸ் கேக்குறேன் ஆகும்போது நானு. தமிழ்ல தான் ரிலீஸ் வரும். ஆகும்போது தமிழ்ல தான் இருக்கும். ஓகே. தமிழ் ஓகே, ஓகே. எனக்கு அதான் பார்க்கும்போது அது எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும்? ஆமாமா. அதனால அ ப ரம்யாவோட சின்சியர் எப்படின்னா, ம். ஆ ம். முன்மோர் வாங்கிடக்கூடாது அப்படின்னு எப்போதும் யோசிப்பாங்க. ம். அதனால வந்து என்னன்னா, இந்த மாரியான லாங்குவேஜ வந்துட்டு அவங்க ஓகே. ரொம்ப டெடிகேஷனா உட்காந்து அந்த பையன்கிட்ட உட்காந்து எல்லா விஷயத்தையும் வந்து ப்ராப்பரா கேட்பாங்க. ம். அதுக்கப்புறம் அத நான் ரொம்ப நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ம். எந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும், எந்த இடத்துல இதுக்கு இது அர்த்தமா, இதுக்கு அத ரொம்ப கரெக்ட்டா தெளிவா ம். வந்துட்டு பண்ணுவாங்க. சூப்பர். பொதுவா அந்த ஹீரோயின்களுக்கு இந்த மலைப்பகுதியிலயோ, இல்ல வந்து காடுகள்லயோ ஷூட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பயம் வரும். என்னன்னா, அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் திங் செல்ஃபோன் கிடையாது. 2வது செருப்பு போட முடியாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ நீங்க இதுல என்ன ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னு சொல்லுங்க. இந்த கேரக்டர் நடிக்க வந்த பிறகு செட்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள். செல்போன் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ம். ஏன்னா ம். அது இல்லாமயும் நான் ஒர்க்குன்னு போயிட்டாலே நான் யூசுவலா செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த நடுவுல போர் அடிச்சா தான் ம். பார்க்குறதே தவிர, ம். நான் ம். மானிட்டர் முன்னாடி பார்ப்பேன். இல்ல செட்ல என்ன நடக்குது அதுதான் எனக்கு புடிக்கும். ஸோ ஓகே. செல்போன் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. அண்ட் செருப்பு இல்லாம நடக்கிறது நான் இதுவரைக்கும் நடிச்ச படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ம்ஹ்ம். ஜோக்கர், ராமாயண்டாலம், ஆறாம. நண்பகல் எதுலயுமே எனக்கு செருப்பு ஆமா. செருப்பு குடுத்தா தான், ஓ! நம்மளுக்கு செருப்புலாம் குடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு இருக்கும். ஸோ அதுல எனக்கு பழக்கம் தான். என்ன 4 கீறல் வரும், ம். வெந்து போகும் அந்த அட்டைப்பூச்சி மாரிலாம் இருக்கும். கடிக்கும். அட்டைப்பூச்சி கடிக்கும். ம். இதுல வெயில் இல்ல எனக்கு. பட் ஓகே. இதுல வேற மாரி கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா, ம். மத்த படத்துல இந்த மாரி கஷ்டம் நான் எனக்கு பழக்கப்பட்டிருந்தாலும், ஓகே. அத நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ம். ஆனா, தங்குற இடம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல குடுத்துருவாங்க. ஸோ நம்ம ம். போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு, மறுநாள் திருப்பி ஃப்ரெஷ்ஷா கஷ்டப்படுறதுக்கு வருவோம். அது கஷ்டமாவே தெரியாது. எனக்கு ம். சுத்தமா தெரியாது. ஓகே. பட் இதுல வந்து டென்ட்ல தான் நாங்க ஸ்டே பண்ணணும். ம். ஸோ நாங்க எங்க ஷூட் பண்ணோமோ, அதே லொகேஷன்ல தான் ஸ்டேவும் பண்ணோம். ஓகே. அண்ட் நைட்டு தான் அந்த டென்ட் எல்லாம் ஆடும். காத்து ம். செம்ம காத்து, ஹெவி காத்து. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மழை ம். பெஞ்சது, டென்ட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுச்சு, எனக்கு அச்சச்சோ! குளிருச்சு. ம். எனக்கு குடுத்த பிளாங்கெட் பத்தல. அண்ட் வெளிய வந்து நான் பார்க்கும்போது யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியல. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க டென்ட்டுக்குள்ள. நம்ம எந்த டென்ட்டுக்குள்ள ஐய்யய்யோ! யாருன்னு எனக்கு தெரியாது. என் ம். அசிஸ்டன்ட் எங்கேயோ தள்ளி இருக்காரு. ஐயோ! ஸோ அதெல்லாம் ம். எனக்கு புதுசான ஒரு கஷ்டமா இருந்தது. ஸோ ஓகே. மறுநாள் நான் பழகிக்கிட்டேன். ப்ரிப்பேர் ஆயிட்டேன் ம். மைண்ட் வைஸ். ம். ம். ஓகே இப்படிதான் இருக்க போது. இன்னும் ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் இப்படிதான் நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு, ஓகே. அதுக்கேத்த என்னோட அசிஸ்டன்ட் எங்க இருக்காரு? எனக்கு கொஞ்சம் கவர்டான பிளேஸ்ல ஒரு டென்ட் குடுங்க. ஓஹோ! இந்த மாரி நான் மாத்திக்கிட்டேன். ம். அண்ட் ஒரு வாட்டி எனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அங்க உள்ள ஃபுட் ஒத்துக்கல எனக்கு. ம். அப்போ வந்து ம், மலை கீழ, மேல தான் ஷூட்டிங் இருக்கும். ஓகே. வாஷ்ரூம் இருக்காது. ம். புரொடக்ஷன்ல எங்களுக்கு 2 ரெஸ்ட் ரூம் பில்ட் பண்ணி குடுத்தாங்க. ஓகே. ம். அப்போ அர்ஜென்ட்டா வரும்போது நீங்க மலை மேல ஏறணும். நான் அதுல எனக்கு ஒரு வாட்டி அழுகையே வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஒரு கேர்ளாவும் சரி, யாருக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டம். ஸ்டொமக் அப்செட் டைம்ல ம். இம்மீடியட்டா ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியாது கஷ்டம் தானே. ஒரு 2 டேஸ் எனக்கு அது கஷ்டமா இருந்தது. அண்ட் சார் கிட்ட அன்னைக்கு ஈவினிங் தான் சொன்னேன். ம். சொன்னோனே அவரு மருந்து சொல்லணும்னாலும் வாக்கி டாக்கி தான் அங்க. வாக்கி ம். டாக்கில நீங்க சொல்லணும். மலை மேல உள்ளவங்க போய் வாங்கிட்டு, ஓ! குதிரையில எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க உங்களுக்கு கீழ. அப்பா! ஸோ ம். எனக்கு அன்னைக்கு நைட்டு தான் பெரிய டேப்லெட்ஸ் வந்தது. ப்ரொசீஜரா இருந்திருக்கும் போல. ஸோ ம். அன்னைக்கு நைட்டு தான் டேப்லெட்ஸ் வந்தது. ஸோ மறுநாள் அந்த டைம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு அங் பேசிக்கான விஷயம் அதுதான். வந்து பண்ண ம். முடியாதபோது, அங்க இருக்க அதுக்கப்புறம் மக்கள்லாம் டாய்லெட்டுக்குலாம் என்ன யூஸ் பண்றாங்க சார்? செடி அப்படியே இயற்கை வழியிலே போயிடுறாங்களா? இல்ல எப்படி? ஆறுகள் இருக்குதுல்ல அவங்களுக்கு. சுத்தி ஆறு சுத்தி ஆறுகள் இருக்கு. ஆறுகள். ஸோ ம். அதனால ம். ஃபாரஸ்ட் அவங்க அவங்க பழக்கப்பட்டது அவங்க. அதனால ஏரியா தெரியும் ஆ. எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலி போகணும். சில பிளேஸ் இப்ப ஸ்கூல் இருக்கிற ம். பிளேஸ்ல இந்த மாரியான விஷயங்கள இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு அந்த சலுகைகள்லாம் பண்ணியிருக்குது. பண்ணியிருக்காங்க. ரம்யா அதுல இந்த படம் பொறுத்தவரைக்கும் ஒரு அம்மாவா நடிக்கிற விஷயங்களா இருக்கட்டும். ஏன்னா ஹீரோயின்ங்க அம்மாவா நடிக்கிறதுக்கு தயங்கின காலங்கள்லாம் இருக்கு. இப்ப எல்லாரும் கொஞ்சம் லிபரலா சரி பண்ணலாம். கதைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டர் வந்து சொல்லும்போது ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல கதைய மட்டும் மைண்ட்ல வச்சுட்டீங்களா? எப்படி? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே உண்மையா ஹானஸ்ட்டா எல்லாம் சொல்ட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. ம். சில பேர் வந்து நம்ம ஒத்துக்கணுங்கிறதுக்காக வந்து குழந்தையோட வயச ரொம்ப கம்மியா சொல்றது. ஸ்பாட்டுக்கு ம். போனோனே பெருசா இருப்பாங்க. இல்லல்ல. உண்மையா இல்ல. இவரு அப்படி இல்ல. இவரு ஓப்பனா ஓப்பனா சொல்லிட்டாரு. சொல்ட்டாரு. அண்ட் இன்னொன்னு அம்மா ரோலுங்கிறதுக்காக நோ சொல்றதும் கிடையாது நானு. ம். எனக்கு
அது கேட்டு முடிச்சோனே ஓகே இந்த படத்துல நம்ம இருக்கணும்னு தோணிருச்சுன்னா நான் பண்ணிடுறது. ஓகே. நானே ஒரு ரூல் எனக்கு போட்டு வச்சாலும் நான் அத அடிச்சுட்டு தான் பண்ணுவேன். ம். ஏன்னா நண்பகல் நேரத்து மயக்கத்துல வந்து எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணு அந்த மாரி தான் சொன்னாங்க. 12 ம். இயர்ஸ் என்னமோ சொன்னாங்க. போனோனே அந்த பொண்ணு உள்ள என்ட்ராகுது, "மேம் நீங்க என்னோட அம்மாவா?" அவங்க என்ட்ட கேக்குறாங்க. அப்புறமா தான் "நீங்க என் பொண்ணா?" அப்படின்னு நான் கேக்குறேன். 12th ஸ்டாண்டர்ட் ஏஜ்ல எனக்கு பொண்ணு. அதான். அப்ப நான் அப்செட் ஆனேன் உண்மையிலே. ம். நான் போய் கேட்டேன், "நீங்க என்கிட்ட ஏன் அத சொல்லல?" அப்படின்னு ம். கேட்டேன். சொல்லியிருந்தாலும் அந்த டீம் பெரிய டீமு. டைரக்டர் வேற லெவல் டைரக்டர். ஹேப்பியாவே நான் பண்ணியிருப்பேன். பட் அத ம். அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ம். அந்த மாரி ஷாக் எனக்கு குடுக்காம ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா, ஐ அம் வெரி மச் ஓகே. எனக்கு அதுல ஏதோ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ம். அப்படின்னா நான் பண்ணிடுவேன். கொம்பு கிம்பெல்லாம் வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் என்ன ஷாட் அது? ஒரு போஸ்டர்ல ஓ! பார்த்தோமே. இல்ல கன் வச்சிருக்கத சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப அது இது கன் எது? ஓ! இது சார் இது. இந்த ஆயுதங்கள் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ரொம்ப அவங்களோட அனிமல் வந்துட்டு முடியாத லெவலுக்கு அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா, அது பாதுகாப்புக்கான ஒரு ஓ! ஓகே. இதுதான். ம்ஹ்ம். வேற ஒண்ணும் இல்ல. வேற நீங்க வந்து அப்புறம் மாடர்ன் ரோல்ல கூட நீங்க வரீங்க போலக்கே ஒரே படத்துல. அப்படியா? எந்த படத்துல? இதே இதுல தான் மாடர்ன் இல்லையே! 2வது ரோல் வேற எதுவும் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ! இல்லையா? அது கிளைமாக்ஸ்ல இருக்கிறாங்க. பட் ஆனா மாடர்னா இருக்க மாட்டாங்க. ம். ஓகே. வேற ரோல்ல வர்றாங்க. மாடிஃபையர் மாரி. ம். அருள்நிதி சாரோட காம்பினேஷன் இருக்கா உங்களுக்கு? ஒரு காம்பினேஷன். 1 டே தான். அவரு கூட பேசக்கூடிய வாய்ப்பு செட்ல. ஆக்சுவலி அப்ப நான் போம்போது சார் எனக்கு டயலாக் சொன்னாரு. ம். சொல்லிட்டு அதுவும் பெரிய டயலாக்ஸ். ஒரு 2 பக்கம் என்னமோ இருந்தது. ம். அப்ப சார் இருந்தாரு. அருள் சார் இருந்தாரு. வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப சொன்னாரு. "அப்ப ஒரு 3 மணி நேரம் இது போகும்" அப்டின்னாரு. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்து மீட் ஓகே. பண்றோம் ஷூட்ல. ஓ! கடைசில நான் வந்து அது ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சு. அந்த மொத்த சீக்வென்ஸே சார் நோட் பண்ணாரு. முடிச்சுட்டு வந்தேனே, 7 1/2 மினிட்ஸ்ல நீ இத முடிச்சிருக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பரவாயில்லையே! அ அப்ப நைஸ். வந்து சார் சொன்னாரு, "என்ன இப்படி படார்ன்னு பண்ணிட்டீங்க?" அப்படின்னாரு. "சார் ம்ஹ்ம். இது லாங்குவேஜ் எனக்கு பெருசா ப்ராப்ளம் இல்ல சார்" அப்படின்னு சொன்னேன். சூப்பர். அந்த 1 டே ஷூட் தான். ஏன் ரம்யா நீங்க நெறைய படங்கள் பண்ணவே இல்ல. ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்துதா? நல்ல நல்ல கதாபாத்திரம் வந்தா? இல்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாதனால நெறைய படங்கள் பண்ணலையா? எனக்கு இப்போ ஒரு கட் ஃபீலிங்ல தான் நான் ஒரு படம் பண்றதே. ம். அதான் சொன்னேன்ல, நான் போட்ட ரூல நானே அடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி எதுவுமே இப்ப ஃபிக்ஸ் பண்றதில்ல. எனக்கு ஒண்ணு கேட்கும்போது ஓகே. ஒரு கட் ஃபீலிங்ல இது நம்ம பண்ணணும். இந்த படத்துல நம்ம இருக்கணும். இத நம்ம பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடுவேன். அந்த மாரி வரது கம்மியா இருக்கும்னு எனக்கு ம். நெனைக்கிறேன். மேரேஜ்க்கு அப்புறம் ஹீரோயின் ரோல்ஸ் வருதா? இல்ல வேற வேற ரோல்ஸ் பண்ணணும் மாரி வருதா? பாத்திரங்கள், அப்படிலாம் கதாபாத்திரம். எனக்கு எதுவும் பெருசா வித்தியாசம் தெரியல. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியுமே நான் ஒரு வருஷத்துக்கு 7 படம், 8 படம் பண்ணேன்னு கிடையாது. ம். ஸோ என்னோட கிராஃப் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்படி போய் இப்படி அப்படின்னு இருந்ததில்ல. நான் படம் சூஸ் பண்றது பண்ணுவேன். அது ரிலீஸ் ஆகும். அதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ம். மூவிஸ். ம். ஸோ அதனால எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஓகே, பெருசா ஓகே. அஃபெக்ட் ஆகல. ரொம்ப நாளா எனக்கு கேட்கணும்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. இந்த ஓகே. சோசியல் மீடியாலலாம் நீங்க இன்ஸ்டாலாம் போடுறீங்களே, அதெல்லாம் வீடியோ யார் எடுத்து குடுப்பா? நீங்களே எடுத்து நீங்களே எடிட் பண்ணிக்குவீங்களா? என்ன ஏன்னா ரொம்ப வீடு? நாளா என்ன கேட்குறீங்க. திடீர்னு பார்த்தா ஹாஃப் சாரில வந்து ஒரு ரவுண்ட் அப்பா ஒரு சாங் பண்ணி வீடியோ போடுறீங்க. திருப்பி ஒரு அந்த மாரி வீடியோலாம் பார்க்கும்போது, எப்படி ரம்யா யாராவது எடுத்து குடுப்பாங்களா? இல்ல இவங்களே எடிட் பண்ணி இல்ல எடுத்துப்பாங்களா? நான் இத கேட்டேன். ஆ. ஆக்சுவலி இப்ப பண்றது அவங்க ஹஸ்பண்ட். இல்ல. இதுக்கு முன்னாடி பண்றது அவங்க சிஸ்டர். இல்ல. ஆ. என்னன்னா, சிஸ்டர் வீடியோ எடுக்க மாட்டாங்க, எடிட் பண்ண மாட்டாங்க சார். நீங்க அதுதான் காஸ்டியூம். சொன்னீங்க. அவங்க ஓ காஸ்டியூம்ஸ். டிசைனர் அவங்க. காஸ்டியூம் சாரி. டிசைனரா? சி அவங்க சிஸ்டர் காஸ்டியூம் டிசைனர். சிஸ்டர் காஸ்டியூம் வீடியோ எடுத்து எடிட் பண்றது வந்து இப்ப ஷூட்ஸ் மாரி பண்ணனா யாராவது கேட்டாங்க, ஆ. ஷூட் பண்ணலாம் அப்டின்னா ஓகே. அப்படி பண்றது. ம். டிராவல் பண்ணோம் அப்டின்னா ஹஸ்பண்ட் தான் எடுப்பாரு. ஓகே. அவரு வீடியோ எடுப்பாரு. ம். அவருக்கு எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. ம். சும்மா ஆனா ஃபுல் டைம் எடிட்டர்லாம் கிடையாதுல்ல. அதனால அவரோட லைனே வேற. ஓகே. பட் ஹி இஸ் வெரி சென்சிபிள். ம். இண்டஸ்ட்ரிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாட்டி கூட ம். மியூசிக் நாலேட்ஜ் பயங்கரமா உண்டு. எடிட்டிங் ஓகே. சென்ஸ் உண்டு. ம். கலர் சென்ஸ்லாம் கூட உண்டு. ஸோ ம். 1, 2 அவரு பண்ணுவாரு. மத்தது நீங்க எது பர்ட்டிகுலரா கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஷூட் மாரி பண்ணா ஒரு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க பண்றாங்க. ஓகே, ஓகே. அண்ட் என்னோட YouTubeக்கு ஒரு எடிட்டிங் டீம் வச்சிருக்கேன். ஓ! அவங்க YouTube டேக் கேர் பண்றாங்க. ம். ஏதாவது சின்ன சின்னதுன்னா நானே எடிட்ஸ் ஆப்ல போட்டு எடிட் பண்ணி சும்மா அப்லோட் பண்ணிடுவேன். நெறைய டேலண்ட் இருக்கு இப்போ. அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. இன்கம் நெறைய வருது போல இருக்கு பக்க சார். பக்கத்துல டெய்லி வந்து படங்கள் அதான் கேட்டு வருவோம். அடுத்து வருவோம். சோ இதுக்கப்புறம் நெறைய படங்கள் நடிக்கிற ஐடியாஸ் இருக்கா? இல்ல படம் டைரக்ஷன், புரொடக்ஷன் அந்த மாரி எதுவும் ஆசை இருக்கா ரம்யா? தெரியலையே எனக்கு சீரியஸா தெரியல. எனக்கு வந்து என்ன ஆசைகள்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்றது தான். எனக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு. ம். படங்களும் பண்ணணும். ஆ இப்போதைக்கு படங்கள் வருது. மேபி என்ன யாருமே கூப்பிடல அப்படின்னா, நான் மேபி ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன்ல இறங்கலாம். ஓகே. ரித்திகா சொல்லுமா.
அம்மா ரோலு, இங்க அப்பா ரோலு எல்லாருமே இருக்காங்க. சொல்லுங்க. ஒரு டாட்டரா அந்த ரோல்ல எப்படி ஆமா. இந்த ஆஃபர் வந்துச்சு உங்களுக்கு? பாசத்துல ஏறணும்னு ஆஃபர் சொல்லிரும். வந்து ஆக்சுவலி சார் ஒன் ஆஃப் மை வீடியோஸ் பார்த்துட்டு தான் என்ன வந்து பாசம். கூப்பிட்டாரு. அதோட பாசம் அண்ட் இருக்கு. ஆடிஷனுமே இருந்துச்சு. ம். என்னன்னா உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சரி நம்ம ஒரு லைக் படம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெருசாக என்னை யாருமே அப்ரோச் பண்ணலை. ஓகே. உங்களுக்கே தெரியும் சீரியல் ஃபேஸு இந்த ம். லேபிளிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் நிறையா கிடைக்கல. ஃபார்ச்சுனேட்டாக கடவுள் புண்ணியமா சார் கூப்பிட்டாரு. கதை கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படம்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம்ங்கிறது மாரி. அண்ட் இதில் ஓகே. வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது. எஜுகேஷன் வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு எஸ்பெஷலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல இதை வந்து நாங்கள் தெள்ளந்தெளிவாக நாங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். ஸோ ம். அதனால ஐ ஃபெல்ட் லைக் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம சாருக்கு பிடிச்ச மாதிரி சார் எதிர்பார்த்த மாதிரி இந்த குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து டேர்ன் அவுட் ஆகுங்கிறது தான் என்னோட முக்கியமான விஷனாக இருந்தது. அம்மாவா ரம்யா எப்படி உங்கள பாத்துட்டாங்க செட்ல? ரம்யா படத்துல அம்மா, ஆ. ரியல் லைஃப்ல அக்கா. 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 ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஷீ இஸ் ரியலி டவுன் டு எர்த் அண்ட் ஹம்பிள். நான் நிஜமா சொல்லணும்னா. ஆமா. ம். ஸோ அந்த லைக் நான் ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டார்டம வந்து அவங்க தலைக்கு எடுத்துக்காம எல்லார்கிட்டயும் அவ்வளோ ஸ்டாரா இருந்தா தானே அன்பா தலைக்கு எடுத்துப்பாங்க. சூப்பர் ஸ்டார். அவ்வளோ அன்பா, ஹம்பிளா இருப்பாங்க. ஸோ ஷி வாஸ் ரியலி லைக் அ மதர் டு மீ தான். என்ன படிச்சிருக்கீங்க? படிப்பும் இந்த ஷூட்டிங் போறதும் உங்களுக்கு ம். கிளாஷ் ஆகாம பாத்துக்கிறீங்களா? என்ன படிப்பெல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ நான் ஆக்சுவலி ஒரு ஹோம் ஸ்கூலர் ஸ்டூடெண்ட். என்ஐஓஎஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். 8th வரைக்குமே நான் நார்மல் ஸ்கூலிங் போயிட்டுருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கல. லீவ் அதிகமா ம். எடுக்க வேண்டியதுனால ஸ்கூல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால படிப்ப விட்டுறக்கூடாது. ம். ஆக்டிங் வந்து என்னோட ப்ரொஃபஷன். நெறைய பேர் கேட்பாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, நான் எல்லார்கிட்டயும் சொல்றது நான் ஆக்டிங்ல தான் நான் வந்து ஒரு பெரிய ஒரு கனவே நான் உருவாக்கி ஒரு கனவு கோட்டையே நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஸோ அததான் நான் வந்து பர்ஸ்யூ பண்ண போறேன். பட் நெறைய பேர் சொல்றது வந்து படிப்ப மட்டும் விட்றாதன்னு. ம். அண்ட் நெறைய பேர் தே திங்க் தட் நான் வந்து படிக்காம சுத்திட்டு இருக்கேன். ஆக்டிங் நான் சுத்திட்டு இருக்கேன். நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. கமெண்ட் பண்ணுவாங்க. ம். பட் அப்படி இருந்திருந்தேன்னா நான் வந்து அப்படியே நான் விட்டுருக்கலாம். பட் நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணி என்ஐஓஎஸ் ஹோம் ஸ்கூலிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நவ் ஐ அம் இன்டு மை 12th. ம். ஸோ எஸ் ஐ ஆம் டூயிங் மை எஜுகேஷன் சைட் பை சைட். இது நீங்க படம் ஆரம்பிக்கிறப்ப சின்ன குட்டியா இருந்தீங்களா? படம் முடிக்க போற சமயத்துல பெரிய புள்ளையா வளர்ந்துட்டீங்களா? இந்த growth எப்படி பாக்குறீங்க? ஸோ இட்ஸ் பீன் 2 இயர்ஸ். போஸ்டர் பாக்கும்போது எப்படி? ஆமா. 2 இயர்ஸ் ஆச்சு இந்த படம் எடுத்தேன். அண்ட் அப்போ வந்து நான் இன்னும் பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணல. ஸோ ம். படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ அட்டெண்டட் மை பியூபர்ட்டி. ஸோ அதனால நீங்களே சொன்ன மாதிரி அந்த கேர்ள் சைல்டோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் டக்குன்னு இருக்கும். நானே ம். எல்லாருமே எனக்கு அது பெருசா தெரியல. ஓகே. பட் நிறைய பேர் என்ன பாக்குறாங்களே, சார் ம். என்ன இவ்வளோ ம். வளர்ந்துட்ட அப்படின்னு ஹி வாஸ் ஷாக்டு. ஸோ அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. இந்த படத்துல நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன? ஏன்னா இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு தெரியும். இப்ப நீங்க எப்படி இதுல படத்துல நடிச்ச பிறகு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், லேர்ன் பண்ணிட்ட விஷயங்கள் என்ன? ஆக்டிங் வைஸ் வந்து இப்போ ஆடிஷன் போது ம். எனக்கு என்ன ஒரு பிலீஃப்னா, இப்போ டைரக்டர் சாருக்குன்னு அந்த ஒரு மீட்டர் இருக்கும். ம். அண்ட் அந்த ஆக்டர் வந்து அந்த மீட்டருக்குள்ள வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ ஆடிஷன் போதே எனக்கு ஆக்சுவலி இட் வாஸ் பிட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இவர் என்ன கேட்குறாரு, ம். இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருங்கிறது வந்து என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. பட் இவர் ம். வந்து பொறுமையா இதுதான் வேணும், பாடி லாங்குவேஜ் உள்பட. ஓகே. பிகாஸ் உங்களுக்கு ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு இங்க ம். அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களே ட்ரைப்ஸோட அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், பேசுற விதம் ஆகட்டும், எல்லாமே இட்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அண்ட் அந்த நேச்சரோட எப்படி வாழணும் அப்படிங்கிறத நாங்க பெருசாவே அங்க நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை நாங்க கத்துக்கிட்டோம். ஓகே. இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ யூஆர் ம். லைக் நாங்க எங்களே வந்து புரிஞ்சுக்க ஒரு டைம் எங்களுக்கு அது இருந்தது. ஓகே. ஆமா. ஆரு வந்து கொஞ்சம் லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப பாஷான ஃபேமிலில இருக்கிறவர். அவர் எப்படி நீங்க சிட்டில இருந்து வில்லேஜ்க்கு மாத்துனீங்க சார்? நீங்க ஜென்ரலா ஒரு ஸ்கிரிப்ட எடுத்துக்கிட்டோன்னா, ஆர்டிஸ்ட் கிட்ட அது ரொம்ப இம்ப்ரெசிவா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போய் ரீச் ஆயிடுச்சுன்னா, ம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்ல வேணாம். அவங்களே அத மாத்திக்கிறாங்க. ம். என்னெல்லாம் இப்ப மாத்திக்கிட்டாரு நான் அவரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நாங்க அ ஒருத்தங்க போட்ட பழைய சட்டைய தான் நீங்க போடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு சொல்லியாச்சு. சொல்லிட்டீங்க. ம். ஆமா. ரம்யா வரைக்கும். ஏன்னா, நான் புதுசா ஒரு சாரிய வாங்கி கட்னேன்னா, அந்த அந்த படமே அந்த லைவ்னஸ சென்ஸ் தாண்டி இல்லாம போயிடும். கொஞ்சம் ம். போயிடுது. அதுவே ஃபர்ஸ்ட் அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சார் அதனால ம். அதனால என்ன சார் இருக்குது அப்படின்னு. யாரு சட்டைய வாங்கி குடுத்தீங்க? ஜென்ரலா வந்துட்டு
அது யூசுவலா ஷர்ட் வாங்கி அழுக்கு பண்ணி அப்படி தருவாங்கல்ல அ காஸ்டியூம் அது டிபார்ட்மெண்ட். அத அவங்களால பண்ண முடியல. ஏன்னா, அங்க ம். அங்க அதுக்கான இது பண்ண முடியல. ஓகே, ஐ ஓகே. திங்க் என்ன என்ன சொல்றது? அந்த மாரியான ஒரு ரொம்ப லொகேஷனுக்குள்ளார கஷ்டம் தான். மாட்டிக்கிட்டோம். ம். பொதுவா இந்த மாரி ஒரு நேட்டிவ் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது, டைரக்டருக்குன்னு சில டிஃபிகல்டீஸ் இருக்கும். நம்ம நெனச்ச மாரி எடுக்க முடியாது. இல்ல சில சில விஷயங்கள்லாம் நடக்காம போயிடும். சோ இந்த அருள்வான் படத்த பொறுத்தவரைக்கும் நீங்க நெனச்சதெல்லாம் குடுக்க முடிஞ்சுதா? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனுச்சுன்னு இல்ல நெனைக்கிறீங்களா? எந்த இயக்குனராலுமே ம். நெனச்ச விஷயத்த கண்டிப்பா வந்துட்டு பண்ணவே முடியாது. அது ம். உங்களுக்கே தெரியும். அது 100%. ம். சில விஷயங்கள் வந்துட்டு நம்மள நம்மள கடந்து போயிரும். சில விஷயம் நம்மள நம்மள தாண்டி எக்ஸ்ட்ரானரியா ஒண்ணு வந்துரும். ஆ இது வந்துட்டு நார்மலா சொல்ற விஷயத்துல நான் சொல்றேன். ம். ம். இதுல நாங்க இருக்கிற லொகேஷன் அந்த மாரியான பிளேஸ்க்குள்ளார, ம். இப்ப நான் ஒரு பயங்கரமா ஒரு ஃபைட் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சா, அதுல வந்துட்டு 50% தான் என்னையால எடுக்க முடிஞ்சது. ஓகே. நான் பயங்கரமா ஒரு சாங்க விஷுவல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அங்க வந்துட்டு பண்ண முடியாது. பண்ண ஏன்னா, முடியாது. இந்த லைட் நாங்க செட்டும். ஒரு லைட்ஸ தாண்டி ம். நாங்க ஒரே இடத்துல நின்னு அத எடுக்க முடியாது. இன்னொரு இடத்த நாங்க கிராஸ் பண்ணணும்னா, எங்களுக்கு 1 ஹவர் ம். 45 மினிட்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாரியான டிஃபிகல்டி வந்துட்டு நெறைய இருந்துச்சு இதுல படத்துக்குள்ளார. விடிவி கணேஷோட ஒர்க் என்ன மாரி இருக்கும்னு எனக்கு தெரியலையே. விடிவி வந்து ஆக்சுவலி சீரியஸான படமாட்டம் இருக்கையில, அவரு வந்து என்ன இல்ல. பண்ணியிருப்பாரு? விடிவி வந்து காமெடி எல்லாம் பண்ணல. அவரு ம். கலெக்டரோட பிஏவா ஓகே. வர்றாரு. ம்ஹ்ம். பட் ஆனா, அங்கங்க அவருக்கான தேர்வுல சின்ன சின்ன கமெண்ட் இருக்கும். ஸோ குடுத்துருப்பாரு. அதனால அத நீங்க சொன்னேன். கேட்ட, கேள்விப்பட்ட ஒரு கதைய ஒரு 2 மணி நேரமோ, 2 1/2 மணி நேரமோ ஒரு படமா, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சான விஷயம். என்னலாம் பண்ணியிருக்கீங்க சார்? என்ன சொல்ல வந்திருக்கீங்க சார் கடைசில? இல்ல இது மக்களோட குறைகள நம்ம வந்துட்டு சொல்லல பெருசா. ம், அ ம், ஒரு எஜுகேஷன் எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்ததுன்னா, மக்களோட குறைகள்லாம் அதிலேயே சரியாயிடும். ம், ம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா என்னன்னா, எஜுகேஷன தான் நம்ம வந்துட்டு அ ம் இதுவா எடுத்துக்கிறோம். உதாரணமா ஓகே. எடுத்துக்கிட்டு. ம், ம், முழுக்க முழுக்க எஜுகேஷன சார்ந்த ஒரு விஷயமா மட்டும் தான் அந்த கதை வந்துட்டு ம். பேசும். ஸோ அதுக்கான போராட்டம் தான் அந்த யோகா பத்தி சொல்லுங்க. உங்க லைஃப் வந்து அப்படியே ஒரு ஷேப் பண்ணி குடுத்துருக்கு. கண்டிப்பா. யோகாக்காண்டி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ம், என் லைஃப்ல யோகா வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ம். நான் ஜிம்மும் பண்ணுவேன். ஸோ நான் யோகா பண்றதுனால அகெயின்ஸ்ட் ஜிம் கிடையாது. நான் ரொம்ப வருஷம் ஜிம் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேக் ப்ராப்ளம் வந்தது. பேக் ஏக். ரொம்ப நேரம் ஹீல்ஸ் போட்டு டெலிவிஷன் ஷோல நிக்கும்போது, எனக்கு ஒரு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சிவியர் பேக் ஏக். ம். அது எனக்கு 2 இயர்ஸ் இருந்தது. அது அதுக்காக தான் நான் யோகா ஸ்டார்ட் பண்ணேன். சின்சியர் அகெயின். ஓகே. ஸோ அப்படி எனக்கு ஒரு பேக் பெயின் இஷ்யூவே போனது யோகானால தான். ம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு தேடல் எதுலயோ இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு கிரியா யோகா வந்து நான் நெறைய புக்ஸ்ல படிச்சிருக்கேன். இந்த ஓகே. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படின்னு ஒரு ம். புக் உண்டு. ஸோ அத படிக்கும்போது அதுல திருப்பி திருப்பி கிரியா யோகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கிரியா யோகா? நம்ம யோகா போறோம். இது எங்க கத்துக்கலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்ப இந்த கிரியா யோகா என்னன்னு நான் தேடிட்டு இருக்கும்போது, எனக்கு அப்படி தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கோயின்சிடென்டலா சுதர்ஷன் கிரியான்னு எனக்கு ஒருத்தங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இது என்னது? ஓகே. இதுலயும் கிரியா இருக்கே! தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போனேன். அது ஆக்சுவலி ஒரு பிரீதிங் டெக்னிக். ஓ! ஒரு 20 மினிட்ஸ் பண்ற ஒரு பிரீதிங் டெக்னிக். ஆர்ட் ஆஃப் லிவிங்ல ஒண்ணு இருக்கு அது. ம். ஸோ அதுல நான் சென்னையில கத்துக்கும்போது, நானே என் அம்மாவையும் கூடயே கூட்டிட்டு போய் கத்துக்கிட்டேன். ம். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் ஒரு அதுல அடுத்த ஸ்டெப் கத்துக்கணும். போணும்னு அடுத்த தோணுச்சு. ஸ்டெப் போணும்னு ரிஷிகேஷ்ல அது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நார்மலா வந்த ஒரு ரீல் பார்த்து தான் நான் போனேன். ம். கங்காவோட பக்கத்திலேயே வந்து சொல்லிக் குடுக்குறாங்க யோகா. ம். அது பார்த்தா டீச்சர் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் அது. ம். சரி நான் வந்து எனக்கு நான் கத்துக்கிறதுக்காக தான் நான் அத ஜாயின் பண்ணது. உங்க 21 லைஃபே டேஸ். கிடைக்கும்னு நம்பல. ஆமா. அதெல்லாம் எதிர்பார்த்து யார் போனா? சரின்னு போனா அங்க ஆக்சுவலி வேற மாரி லைஃப் கொண்டு போயிடுச்சு. ம். பட் எனக்கு இன்னுமே நான் டெய்லியும் அந்த பிரீதிங் டெக்னிக் பண்ணுவேன். ஓகே. யோகா பண்றதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, டெஃபினட்டா அந்த சுதர்ஷன் கிரியா நான் எவ்ரிடே பண்ணிடுவேன். அடுத்த இன்டர்வியூல பிரீத்திங்கும் எங்களுக்கு பண்ணி காமிக்கிறீங்க. பிரீத்திங் யோகாவே. அத நான் வந்து பிரீதிங் யோகா என்ன சொல்றது? நார்மலா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இனிஷியேஷன் மாரி. ஓ! அது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு குரு கிட்ட தான் கத்துக்கணும். அதுக்கு நான் வந்து சர்டிஃபைட் கிடையாது. இது வேறயா? ஆமா. ஸோ ஓ! 20 மினிட்ஸ் டூ 30 மினிட்ஸ் வித் ஓ! மெடிடேஷன் அது முடியும். ம். ம். ஸோ அது என்னோட ஹெல்த்துக்கா இருக்கட்டும், மென்டல் பீஸ்க்கா இருக்கட்டும், ம். எல்லாத்துக்குமே அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ சூப்பர். யோகா வந்து அது ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு. எல்லாமே மாத்தி குடுத்துருச்சு. உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது ட்ரெயின் பண்ணுவாங்களா? நீங்க யோகா பண்ணும்போது வீட்ல ஏதாச்சும்? ஆமா. ஆ. அவர் வந்து ஒரு டீச்சர் மாரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டாரு. ம். நானா தான் எப்பயாவது இதுக்கு ஏதாவது இப்போ நடுவுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஆசனாஸ் சொல்லிக் குடுத்தாரு. ஓ! ஸோ ஸ்பெசிஃபிக் ஆசனா இத பண்ணணும் அண்ட் போஸ்டர் கரெக்ட் பண்றது ம். பண்ணி குடுப்பாரு. ஸோ அத ஃபாலோ பண்ணுவேன்.
சூப்பர். சமைக்கிறதெல்லாம் எப்படி அந்த அந்த ஊர் ஃபுட் எல்லாம் எப்படி சமைக்க கத்துக்கிட்டீங்க? இல்ல சாப்பிட ட்ரெயின் ஆயிட்டீங்க? ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு ஆமா, அங்க ஆமா. ரொட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது அங்க ஃபுல்லி சேஞ்ச் ஆயிருக்கும்ல. ஆமா. கம்ப்ளீட்டா வேற. அண்ட் இன்னும் நாங்க எல்லாமே ரொம்ப ஹெவியான ஃபுட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்ப நம்மள காலைல எந்திரிச்சா இட்லி சாப்பிடுவோம். ம். தோசை இல்ல இங்கேயுமே பூரி, பொங்கல் இருக்கு. பட் நம்ம அத ஆப்ட் பண்றத லைட் ஃபுட்டா இருக்கும். ஆமா. ம். அங்க வந்து பொங்கல் எப்ப தெரியுமா சாப்பிடுறாங்க? அந்த ஊர்ல பொங்கல் வந்து கிச்சடின்னு சொல்லுவாங்க. ம். உடம்பு சரியில்லாம இருந்தா தான் கிச்சடி. ஓகே. நான் சொன்னேன், உடம்பு சரியில்லாததுக்கே கிச்சடியா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா காலைல ம். எழுந்திரிச்ச உடனே நல்ல ரொட்டி, அதுவும் ஆலு பராட்டா, ஆ. பன்னீர் பரோட்டா, கோபி பரோட்டா, இப்படி எல்லாத்துலயும் இவ்ளோ ஹாஃப் கிண்ணத்துல ஒயிட் பட்டர் இருக்கும். ஓகே. அதுதான் சைட் டிஷ்ஷே. ம். அந்த பட்டர் அப்படியே தடவி அப்படி சாப்பிடுவாங்க. ம். சோ நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஓகே. கல்யாணம் ஆன உடனே சாட் ஐட்டம்ல இருந்து டெசர்ட்ல இருந்து ஸ்வீட், ஜிலேபி எல்லாம், எழுத்துட்டீங்க. லஸ்ஸி எல்லாம் சாப்பிட்டு ஒரு 7 kgs வெயிட் போட்டேன். அதுக்கப்புறமா எனக்கே நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு டயட்டுக்கு பேக் டு ஃபார்ம். ம். மிஸ் பண்ணும்போது எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஓகே. சோ நான் எதெல்லாம் வேணுமோ நான் சமைச்சு சாப்பிட்டுருவேன். ம். எனக்கு அவங்களுக்கு சவுத் இந்தியன் பிடிக்கும். ஓகே. அவங்க என்னைக்காவது சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தோசை. என்ன ரெஸ்டாரண்டா? வீட்ல வந்து உங்களுக்கு ஒரு சவுத் இந்தியன் தமிழ்நாட்டு மருமக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வெரைட்டி அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ம். ரசமே நான் செஞ்சுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க என்னோட மாமியார். ஓ, ரசம் சாப்பிட்டதுல ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. சோ பரவாயில்ல. இந்த மாதிரி நான் குக் பண்ணி எனக்கு வேணுங்கிறத நான் சாப்பிட்டுப்பேன். டயட் ஃபுட்டும் நான் சாப்பிட்டுப்பேன். பட் இதுக்கு இன்னொரு காரணமும் நம்ம சொல்லலாம். ம். எவ்வளவு படங்கள் பண்ணா அந்த குக் வித் கோமாளி கோமாளி ஷோ வந்தீங்கல்ல. இல்ல டெஃபினட்டா அந்த ஷோ போகும்போது எனக்கு அவ்வளவு குக்கிங் தெரியாது. நான் நான்வெஜ் நல்லா குக் பண்ணுவேன். ம். அப்ப வெஜிடேரியன் நாங்க வரும்போது காலிஃபிளவர்ல எவ்வளவு நேரம் வேகும்னு கூட தெரியாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பட் சார் சொன்னார், ம். கோயம்பேட்ல இருந்து நேர டேபிளுக்கு வந்த மாதிரி இருக்கே காலிஃபிளவர், கொஞ்சம் கூட வேகல அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். என்ன நானே ஓகே. நிறைய குக் பண்ணி பழகி ம். அந்த ஷோ அப்பவே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாயிடுச்சு. எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ இவ்வளவுதான் வதங்கணும், இதுக்குன்னா எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்புதான். அங்க ஒரு காம்படிஷன்ல ஓகே. வெங்காயம் இவ்வளவு நேரம் தான் வதங்கணும், அது ம். வதங்கும் போது நீங்க உப்பு போடணுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அது ம். ரெகுலர் பிராக்டிஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் தெரியாது ஆமா. நம்மளுக்கு. சோ அப்புறமா எனக்கு இன்னும் நல்ல பழகி ஒரு பேஷன், ஆசைலாம் வந்துச்சு. இப்ப எனக்கு சமைச்சு கொடுக்க ரொம்ப பிடிக்கும் யாருக்காவது. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் குக் பண்ணி தரேன். சூப்பர். வரோம். புகழ் பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. புகழ் குக் இதெல்லாம் வித் சொன்னனே கோமாளி. ஆமா, குக் வித் கோமாளின்னு சொன்னாலே புகழ் பேரை விட்டுட்டு நம்ம அந்த இத பாராட்டி பார்க்கவே பேச முடியாது. முடியாது. சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் இப்பயுமே என்ன பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் படங்கள் சொல்றத தாண்டி ம். ம். குக் வித் கோமாளி அண்ட் பிக் பாஸ் இத வந்து ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் என்ன கொண்டு போய் சேர்த்தது, எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் என்ன கொண்டு போய் சூப்பர். சேர்த்தது வந்து அந்த ஷோ தான். அண்ட் அகைன் திருப்பி நான் குக் வித் கோமாளில வரேன். நீங்க எல்லாம் பாருங்க. சோ தேங்க் யூ. உங்களை தேங்க்யூ. சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. கண்டிப்பா கணேஷ் சாரோட படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நல்லா பேசப்பட்டிருக்கு. சோ அருள்வானம் மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு. தேங்க் யூ. தேங்க்யூ மீண்டும் தேங்க்யூ சந்திப்போம். மேம் தேங்க்யூ தேங்க்யூ so தேங்க் யூ. much. Thank you.